ஹாய்டா. கேரிங் மாமா ஃபைனல் பார்ட். தென் இதில் நிறைய சீன்ஸ் டெலீட் பண்ணிட்டேன். லவ் சீன், முக்கியமாக ரொமான்டிக் சீன் ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படி தோணுச்சு. அதுவும் இல்லாமல் லாங்காக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். தென் ரெட் த்ரெட், அது எவ்வளோ ஒரு யூனிக்கான ஸ்டோரி தெரியுமா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோரி நல்லா இல்லை. ஓகே, நல்லா இல்லைன்னா தென் ஹீரோவோட கேரக்டர் சரியில்லை அப்படி சொல்கிறீங்க. பிகாஸ் கேர்ள்ஸ் கிட்ட தென் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, பட் நீங்கள் கேஎஃப்எஃப் தான் மட்டும் தான் பார்க்குறீங்களா என்ன? என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குது தெரியுமா? ஏன்டா எனக்குன்னே வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏம்மா நீ எந்த சேனல்லையும் எந்த எஃப்எஃப்பும் இந்த மாதிரி நீ பார்த்ததுலையே என்ன? சரி ஓகே, என் ஸ்டோரி நல்லால சொல்கிறீங்க ஓகே, பட் நம்ம வாய்ஸை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். சரி ஓகே, இது ஃபைனல் பார்ட். இதுக்கப்புறம் நம்ம ரெட் த்ரெட் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் உங்கள் அம்மா கூட பேசிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா? அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போ நீங்கள் அம்மா என்னம்மா பேசிகிட்ருக்க? மாமா குடிக்கும். இதை ஏன் என்கிட்ட நீ சொல்லலை? நான் இதை சொன்னேன், இதுக்கப்புறம் குடிக்க மாட்டான் நீ சொல்கிற. இப்போத்துலேருந்தும்மா குடிக்கும் என்னம்மா நீ சொல்கிற? மாமா பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தம்மா. பட் ஒன்று ஒன்றா தெரியும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் அம்மா அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. ரீசன்ட் டைம்ஸில் கூட உங்கள் ப்ரொஃபஸருக்கு யாரோ உங்களை மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஆரம் அவனை போட்டு பொழந்து எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி என்ன லவ் பண்ணுறாங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாலே எல்லாத்தையுமே நீங்கள் அவன்கிட்ட தானே சொல்லுவீங்க. ஸோ அவன்கிட்ட சொன்னாலே எல்லாரையும் போட்டு பொழுதுருவான். அது உங்கள் அம்மாவுக்கு தெரியும். கோவம் வந்தால் ஆர்வம் மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியும். அந்தளவுக்கு பெருசாக கோவத்தை உங்கள் மேலெலாம் காட்ட மாட்டான். சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா தானே பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். உங்கள் ரூமுக்கு போனால் நைட்டு ஆரம் அவங்கக்கிட்ட பேசியிருப்பா இல்லையா? அதுதான் ஓடுது. அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாத்திரை இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலாக இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அது உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி நைட்டு உங்கள் கூட நடந்திருக்கும் இல்லையா? நிறையா பேசியிருந்திருப்பான், பொண்டாட்டி சொல்லியிருப்பான். இதுக்கு முன்னாடி சொன்னது கூட அதாவது அவர் ரூமில் அப்பயும் அப்படி தான் கூப்பிட்ருப்பான். ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்படிலாம் ஒரு பர்சன் ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கானா கண்டிப்பாக அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது லவ் மூமெண்ட். கண்டிப்பாக இன்னொரு பொண்ணை இன்னொரு பொண்ணை மனசில் வச்சுட்டு ஹாப்பியாக இருக்க முடியாதா? அப்படிங்கிறப்போ மாமாவுக்கு நம்மளை பிடிக்குமா? இல்லை இல்லை இல்லை, மாமா நம்மளை அவாய்ட் பண்ணுச்சுல்ல. அவாய்ட் பண்ணாலுமே இது நம்மளுக்குள்ள நடந்தது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நம்ம மனசுக்குள்ள என்னன்னா நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அதனால மாமா நம்மளை டச் பண்ணதுன்னு நினச்சேன். பட் இது நம்மளுக்குள்ள முன்னாடியே நடந்துருச்சா மாமா? அப்போ நம்ம அம்மா என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன சொல்ல வர எனக்கு புரியல. அப்படி சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் நம்பரை பார்க்குறான், பட் எடுக்கல. அகெயின் டெய்ல் பண்ணுறீங்க, அகெயின் போடுறீங்க, எடுக்கவே மாட்டேன்றான். அவனுக்கும் இப்போதான் அவங்க நம்பரை பார்க்க நைட்டு உங்ககிட்ட நடந்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் வருது. குடிச்சிட்டு தானே வந்திருப்பான், அமைதியாக உட்காந்துட்ருக்கான், பெருசாக எதையுமே திங்க் பண்ணலை. அவனை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபெக்ஷன் ஏன் இது இவ்வளோ கொடுக்குறோம் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான். கூட இருக்கும்போது டச் பண்ணும்போது வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டின்னு கூப்பிட்டதோ
ஏன் அவளுக்கு புரியல? பிடிக்காத ஒரு பொண்ணு கூட இவன் இந்த மாதிரி பேசிட்டு ஏன் அப்படிலாம் இருப்பான்? அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வேக வேகமா வந்து கிச்சனுக்குள்ள வந்து உங்க அம்மா இருக்காங்களான்னு பாக்குறீங்க. இல்ல எங்க போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு உங்க அம்மாவோட ரூமுக்கு போனா அங்கதான் அவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே வன் உள்ளவா, நீங்களும் உள்ள போறீங்க. உட்கார், பெட்டில் உட்காடுறீங்க. ஓகே, ஆரம் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆரம் குடிப்பான். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் சொல்கிறீங்க. அமைதியாக நீங்களும் கேட்டுக்கிறீங்க. அம்மா சண்டை போடுமா அப்படிதான் இருக்கு, எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி முடிஞ்சிட்டு ஃபைனலா ஒன், இது எதுவும் பாட்டிக்கு தெரியக்கூடாது. பாட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம் ஒரு இன்னசென்ட் பையன், அவ்வளோதான். அப்படிதான் இருக்கணும், புரியுதா? நீங்களும் தலையாட்டுறீங்க. சரி, ஓகே. இதை கேட்க தானே வந்த? அமைதியாக அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. போ ஒரு ரூமுக்கு. எல்லாருமே கேட்டாச்சு. பட் உங்களை எப்பவுமே கேர் பண்ணுற மாதிரி தான் அவன் ஒன்றுத்தையும் பண்ணியிருக்கான். இதில் எப்படி லவ்? அகெயின் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. இப்படி டைம் போகுது. உங்கள் அம்மா எல்லாம் தூங்க போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துப்பீங்க. எப்பவுமே அவங்க தான் வெயிட் பண்ணி ஆரம்புக்கு ஃபுட்லாம் கொடுப்பாங்க. பட் இப்போ கண்டுக்கு வேலை போய் தூங்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவனுக்காக. இன்றைக்குமே குடிச்சிட்டு வரான். நேத்தாவது கொஞ்சம் தெளிவாவது இருந்தான். இப்போ நிற்க கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு போத்த அவனை பார்த்த உடனே போயிட்டு அவனை ஹோல்ட் பண்ணுறீங்க. நேற்று கேட்ட மாதிரி மாமா குடிச்சியா அதெல்லாம் கேட்கல. அவன் கையில் இருக்க பேக்கை கோட்லாம் கையோடு கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் எடுத்து சோஃபாவில் போட்டு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அவன் ரூமுக்கு போயிட்டு ஷர்ட்லாம் கடிச்சு உங்களை ஆஷா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் பெட்டில் இருக்கீங்க. பயங்கரமாக வலிக்குது. டைட்டாக அவனை பிடிச்சிக்கிறீங்க. எப்பவுமே அவனோட மூவ்லாம் வலிக்கும் இல்லையா? கண்ணை மூடிட்டுருக்க, கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. நீங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பிகாஸ் அவன் வந்தால் அவன்கிட்ட பேசலாம் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அவன் போதியில் வந்திருக்கான். இப்போது இந்த டைமில் எப்படி பேசுறது தெரியல. அவனை பார்க்க அவன் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக உங்களை பிடிச்சிட்டு மேலேயே படுத்துட்டான். டயர்ட் ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக படுத்துட்டீங்க. மார்னிங் லேட் ஆகிடுச்சு. வழக்கம் போல் உங்கள் அம்மா கீழேருந்து கத்துறாங்க. உங்களுக்கும் காதில் விழுது, அவனுக்கும் காதில் விழுது. அவன் மேலே தானே இருக்கான், எழுந்து உங்களை பார்க்குறான். இதில் நீங்களுமே எழுந்துட்டீங்க. அவன் எதுவுமே பேசல, உங்கள் மேலேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். அவன் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு, மாமா ஒரு நிமிஷம், எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு, என்னை விட. இல்லை, நான் எதுவும் பெருசாக பேசல. உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட். அவங்களே பார்க்குறான். என்னதான் என் மேலே கோவமாக இருந்தாலுமே ப்ளீஸ் குடிச்சிட்டு மட்டும் வராத. பாட்டிக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஹர்ட் ஆவாங்க. அவங்ககிட்ட பேசுகிறீங்க, எதுவும் ரிட்டன் பேசாமல் எழுந்துக்கிறான். என்னாச்சா? இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டீங்க. அவன் கொஞ்ச நேரம் கூட ரூமில் இல்லை, ரெடி ஆகிட்டு ஆஃபீஸுக்கு போட்டான். நீங்கள் கிச்சனுக்குள்ளே வரீங்க. எதுவுமே பேசல அம்மா கிட்ட, நார்மலாக போதும். இன்னைக்கு நைட்டும் நீங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி சோஃபாலே படுத்து தூங்கிட்டீங்க. ஆன் டைம் இருக்கும். உள்ளே வரான். அவனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பார்க்குறான், தெளிவாக வந்திருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணலை. பிகாஸ் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, ட்ரிங்க்ஸ் பண்ணலை. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்து அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு உங்கள் ரூமில் கொண்டு போய் உங்களை படுக்க வைக்கிறான். அவன் சொன்னது அவனுக்கே ஞாபகம் வருது. பொண்டாட்டி, இதுக்கப்புறம் நீ இந்த ரூம்லலாம் இருக்கக்கூடாது சொல்லியிருப்பான் இல்லையா, அவனுக்கே ஞாபகம் வருது. இப்படி இருந்தாலும் உங்களை தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுட்டா அவன் ரூமுக்கு போயிட்டான். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான், ரொம்ப மிஸ் பண்ணுறான். நீங்களுமே அவனை மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆரம்புக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு. பட்
அவன் பேச மாட்டேன்றான். நீங்கள் பேச ட்ரை பண்ணாலும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அவனை. இப்படியே ஒரு 2-3 டேஸ் அப்படி போதும். ஒரே வீட்டில் இருக்கீங்க, 2 பேருமே அவ்வளோ பார்த்துக்கிறது கொடுக்குறீங்க. பிகாஸ் இயர்லியாகவே கிளம்பி போயிடுறான். நைட்டு ரொம்ப லேட்டாக வரான். சோஃபாலே படுத்திருந்தாலும் தூக்கிட்டு வந்து உங்களை உள்ள படுக்க வச்சிடுறான். நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுந்துக்காத மாதிரி அப்படி தூக்கிட்டு வந்து உங்களை படுக்க வைக்கிறான். அதனால உங்களுக்கு தெரியல. இப்போ மார்னிங் இயர்லியாகவே எழுந்தா உங்கள் ரூம் விட்டு வெளில வரீங்க. எனக்கு மாமா போயிருக்கக்கூடாது, என்னைக்காவது அதுக்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படி திங்க் பண்ணிட்டே நீங்கள் அவன் ரூமுக்கு போனால் ஆல்ரெடி அவர் கிளம்பிட்டுருக்கான். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குதோ, வீட்லேயும் பேச முடியல. அப்படி திங்க் பண்ணிட்டே கீழே வரீங்க. இப்போதான் ஆரம் வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்திருப்பான். வெளில போயிட்டுருக்கான். அம்மா கிட்ட பேச டைம் இருக்கு, என்கிட்ட பேச முடியல உன்னால அப்படிங்கிற மாதிரி குடுன்னு ஓடி வரீங்க. மாமா 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 ஒரு நிமிஷம் இல்லை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நிற்கவே இல்லை, நடந்து போயிட்டே இருக்கான். பாட்டி பார்க்குறாங்க. டே ஆரம், வயன் கூப்பிட்றா, நில்லுடா. அவன் காதலே வாங்கல. மாமா மாமா ஒரு நிமிஷம் நில்ல. நீங்கள் கத்திட்டே பின்னாடி ஓடுறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. சைலண்ட்டு நின்றுட்டுருக்காங்க. என்னடி பார்க்குற? அவரை நிற்க சொல்லு. அம்மா எனக்கு தெரியாது, அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்னால் போக முடியாது. நீங்கள் ஏதாவது பேசுங்க, இல்லைன்னா விடுங்க, என்னை பேச சொல்லாதீங்க. மாமா நில்ல. ஓ நானுங்கிறதுனால இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீ போயிட்டுருக்கியா? இந்த சுச்சுவேஷனில் வேறு எந்த பொண்ணு கூப்பிட்டாலும் இப்படி நீ போவியா? நீ அவங்க கூப்பிட்டாங்கன்னு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போக மாட்டேன். அரைஞ்சிடாவை என்னடி பேசிட்டு இருக்கான்? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், என்ன கண்டுக்காம போயிட்டு இருக்கேன். அதுக்கு அப்படிதான் பேசுவியா? இந்த சுச்சுவேஷன்ல லின்னு இருந்தாலும் நீ இப்படிதான் பண்ணியிருப்பியா? எல்லாரும் அரைஞ்சிட்டான். பாட்டி பார்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அடிக்கிறான். பட் உங்க அம்மா கண்டுக்கவே இல்லை. உங்க 2 பேரையும் கிராஸ் பண்ணி அவங்க பாட்டு கிச்சன் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு, எனக்கு லின்னு பிடிக்காது, புரியுதா? அவ கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க. நீ மார்னிக்கு எனக்கு வெறுப்பத்தை நின்றுட்டு இருக்கியா? அவன் அடிச்சது உங்களுக்கு பெருசா தெரியல. லின்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். ஹாப்பி, நீங்க அவகிட்ட பேசலான்னு வரீங்க. பட் அவன் உங்களுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே போக ஆரம்பிச்சிட்டான். பாட்டிக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அக்கை நீங்க அவனை கூப்பிட்டுட்டே வெளியே போறீங்க. கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். பட் உங்களுக்கு இங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, மாமாவுக்கு அவ்வளோ பிடிக்காதுல்ல. நீங்கள் உங்கள் சீக்கில் கை வைக்கிறீங்க, வலிக்குது. பட் ஓகே தான் உங்களுக்கு. அவனை வெறுப்பேற்றுற மாதிரி இதுதான் கேட்கணும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகே, அந்த ஆன்சரே அவன் வாயிலேருந்து வந்துருச்சு. பட் அடிச்சிட்டான் மார்னிங்கில், வலிக்குது, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ரப் பண்ணிட்டே வீட்டுக்குள்ளே வந்தா பாட்டி அமைதி நின்றுட்டுருக்காங்க. ஐயோ, பாட்டி பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. நீங்களோ பாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்லலை. அங்கிருந்து உங்கள் ரூமுக்குள்ளே நடந்து போயிட்டீங்க. பாட்டி அம்மா கிட்ட வந்து இங்கே என்ன தாண்டி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு குட்டி குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே இல்லையா? ஓகே, உங்களுக்கு புரியுது. அவங்க குட்டியாக ஒரு பிளான் பண்ணி, சரி ஓகே ஹஸ்பண்டுங்க அதான் சொன்னேனுமா ஆஃபீஸ்க்கு போயிருக்காருன்னு. ஓகே, ஆரம்புக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லு. தென் நம்ம வெளியே டூர் போகிறோம். டூரா? ஆமாம் மா, இங்கே என்ன நடந்துட்டுருக்க? நம்ம டூர் போகிறோம் பேசிட்டுருக்கீங்க. அதுவும் வயன் வருவாளா என்னன்னு தெரியல. ஆரம் எடுத்தவொடனே நோ சொல்லிடுவான். அவங்க 2 பேரும் யாரை கூட்டிகிட்டு போகிறது? நம்ம 2 பேரும் மட்டும்தான். அவங்க இல்லாமல் எப்படிம்மா? இங்கே பாரு, அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசிக்கவே மாட்டேன்றாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்துருக்கு. நான் சொல்கிற மாதிரி செய்யும் அப்படி சொல்லிட்டு பாட்டி தான் பிளான் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மாவும் உங்கள் ரூமுக்குள்ளே வந்த வயன் நீ என்ன பண்ணுற? இந்த பாட்டி இந்த புடவை கொடுத்தாங்க, இது போட்டுக்கோ. புடவையா? சாரி எதுக்குமா? வீட்டில் ப்ராப்ளம் போயிட்டுருக்குல்ல, ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக குட்டியாக எங்காவது வெளியே போயிட்டு வரலாம், போட்டுக்கோ. இல்லைம்மா, வாய மூடு, போட சொல்கிறல்ல அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வாங்கும் போது மாமா கிட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு போ. சரிம்மா, மொபைல் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறியா?
அவங்களும் கொடுக்குறாங்க. சரி சொல்லிட்டு நீங்களும் மொபைல் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஆரம் கால் பண்ணுறீங்க. டூர் மாதிரி போகிறீங்க இல்லையா, உங்கள் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் அவன் எடுக்க மாட்டான். உங்கள் அம்மா ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுறீங்க, டக்குன்னு அட்டன் பண்ணுறான். வேணுட்டே எடுக்க மாட்டேங்குது. புரியுது. சொல்லுக்கா. மாமா, நான் வயன் பேசுகிறேன். அவன் கட் பண்ண போகிறான். மாமா ப்ளீஸ் கட் பண்ணாத. என்ன வேணும் உனக்கு? மார்னிங் அப்படி பேசுனதுக்கு சாரி. இதுக்கு தான் கால் பண்ணியா? மாமா ப்ளீஸ் ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அமைதியாக இருக்கா? ஐம் சாரி. எதுக்கு? எல்லாத்துக்குமே. என்ன? எனக்கு புரியும் நான் எதுக்கு சாரி கேட்குறேன்னு. அமைதியாக இருக்கா? சரி ஓகே. என் மேலே இருக்க கோவம் உனக்கு எப்போ குறையுதோ அப்போ என்கிட்ட பேச. உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணலை. நாங்கள் இப்போ டூர் போகிறோம். அம்மா உன்கிட்ட சொன்னாங்களா? அமைதியாக இருக்கான். சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமாக வான்னு. அமைதியாக இருக்கான். சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. பட் எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என் ஃபோன்லேருந்து கால் பண்ணால் நீ எடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் அம்மா ஃபோன்லேருந்து உன்னை கூப்பிட்டேன். அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் நான் ஏன் அது போல் லென்கிட்ட பேசினேன்னா, பிகாஸ் நம்ம லைஃப் லாங் ஒன்று இருக்கும் போது நீ ஒரு சுச்சுவேஷனில் கூட நீ என்கிட்ட ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணும் அப்படி நீ என்னை பார்த்து சொல்கிறக்கூடாது மாமா. பிகாஸ் நீ அந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டேன்னா என்னால் தாங்க முடியாதா. அதான் எனக்காக ஒன்று நீ என்கிட்ட இருக்க வேணாம். உன் லைஃப் ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு போதும்னு நினச்சிதான் மாமா நான் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன். ஐம் சாரி. அவனுக்கு புரியுது. அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கான். இப்படித்தான் இருக்குன்னு தெரியல. பட் உன்கிட்ட பேசாம என்னால் இருக்க முடியல. அதுவும் இந்த 2 டேஸா என் கிட்ட கூட நீ வரதில்லை மாமா. உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். டூர் மாதிரி போகிறோம். எப்போ வரும்னு தெரியாது. போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. பாய். காலை கட் பண்ணிடுறீங்க. ஏய் ஒரு நிமிஷம் சொல்ல வரா. கட் பண்ணிட்டீங்க. உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இப்போ கூட பேச மாட்டேன்றான். சைலண்ட்டாக இருக்கான். இன்னும் எவ்வளோ நாள் நம்மளும் கோவமாக இருக்கும். ஓவராக பண்ணுறான். அப்படியே சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு சாரி எடுத்து போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு வெளில வரீங்க. கிளம்பிட்டியா? உன் மூஞ்சி ஆடி இப்படி இருக்கு. இல்லைம்மா. சரி போகலாமா? என் மொபைல் அங்கே. அப்படி சொல்லும் போது அவங்க மொபைல் கொடுக்குறீங்க. எல்லாருமே விட்டு விட்டு வெளில வரீங்க 3 பேரும். அம்மா என்ன எத்தனை நாள் டூரு தெரியல. என்ஜாய் பண்ணுவோம். எனக்குமே வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு வெளில வரீங்க. கேப் புக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஏறலான்னு வரீங்க. ஒரு நிமிஷம். சொல்லுமா. ரூமில் என்னோட பர்ஸ் இருக்கு. வீட்டில் போய் கொண்டு வரியா? நீங்களும் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறீங்க. என் பர்ஸை ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். மாமா ரூம்லையா? அங்கே எப்படி போச்சு தெரியல. போய் கொண்டு வா. சரி சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இந்த டைம் தான் டிச்சு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். பிகாஸ் உங்கள் அம்மா நாங்கள் டூருக்கு போகிறோண்டா, போயிட்டு வர 1 வீக் ஆகும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேறு இப்படி பேசிட்டீங்களா? சாருக்கு உங்கள் மேலே இருக்க கோவெல்லாம் குறைஞ்சிருச்சு. போயிட்டு 1 வீக் ஆகுமா? 1 வீக் வரைக்கும் எப்படி நான் இருப்பேன்? ஓகே இவகிட்ட எப்படியாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஓடி வரான். அவனுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கு. அதை கூட அவனுக்கு கவனிக்கல. வீட்டுக்குள்ளே வரான். பாட்டி நான் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே மெயின் டோரை லாக் பண்ணுறாங்க. அம்மா ஓகேவா? சரி வா போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புனா ஆரம் லாக் பண்ணிட்டாங்க இல்லையா, இது தெரியல. வீட்டுக்குள்ளே வரான். கிளம்பிட்டாங்களா என்ன? ஏன்னா வீடு சைலண்டாக இருக்கு. பட் வீடு லாக் பண்ணாமல் எப்படி போவாங்க அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமுக்கு தான் வரான். எப்பவும் போல் உங்கள் ரூமெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. ரெடி ஆகிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கலைச்சி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. கிளம்பிட்டாளா அப்படி திங்க் பண்ணிட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளில வந்தா அவ ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது. நீங்கள் ரூம் என்ன இன்னைக்கு விடாமல் இன்னைக்கு டார்க்காக இருக்கு. விண்டோ யாரு க்ளோஸ் பண்ணது? ஐயோ, இந்த பர்ஸை எங்கே தான் வச்சுருக்காங்க? ஃபஸ்ட்டு லைட்டை போடுவோம். அப்படி நீங்கள் புலம்பிட்டே ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு தேடிட்டே வரீங்க. ஆரம்போ அந்த சவுண்ட் கேட்டு அவள் ரூமுக்குள்ளே வரா. 2 பேரும் அட் அ டைமில் அந்த ஸ்விட்சில் கை வச்சு ஸ்விட்ச் போடுறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஆரம் இருக்கான். ஆரம்க்கு இப்போ தான் உயிரே வருது. ஓகே, நீங்கள் போல அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களே பார்க்குறா. நீங்கள் ஆரம்ப பார்த்த உடனே கண்ணில் தண்ணி தான் வருது. டக்குன்னு கையை எடுத்துட்டீங்க. உங்களே பார்த்துட்டே இருக்கான். இல்லை அம்மா உங்கள் ரூமில் பர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதான் எடுக்க வந்தேன். இப்போ கிளம்பிடுவோம்மா. எதுவும் பேசி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். தேம்பி ஆள ஆரம்பிக்கிறீங்க. என்கிட்ட பேசாம உன்னால இருக்க முடியுமா? எப்படி பண்ண? என் மேல இருக்க கோவம் எனக்கு போயிடுச்சம்மா. அப்படி கேட்டுட்டே இருக்கீங்க. அவன் ஹக் பண்ணிக்கிறான். டைட்டாக அவங்கள பிடிச்சிக்கிறான். நீங்க சாரி நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உன்னை நான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். ஐம் சாரி. அப்படி அழுறீங்க. சரி ஒன்றும் இல்லை, அழாத ஃபஸ்ட்டு. சாரி, எனக்கு எதுவும் தெரியல. என் மெண்டல் எதுவும் ஓடலை. எனக்கு எதுவும் புரியல மாமா. அதான் தெரியுமேடி, என் பொண்டாட்டி ஒரு மக்கு. அவளுக்கு இதெல்லாம் புரியாது. நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். சரி அல்லாதான். பிகாஸ் என் பொண்டாட்டி ஒரு குட்டி பொண்ணு இல்லையா, அப்படி சொல்ல வரான். நீங்கள் ஜஸ்ட்லி ஒரு பஞ்சு வச்சுட்டு நான் ஒரு குட்டி பொண்ணுலாம் கிடையாது. சரி என் பொண்டாட்டி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேவா? கேரிங் மாமா. ஓகே, இதோட ஃபினிஷ் தான். ஃபைனல் பார்ட் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக கேட்டுட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேவா? பாய்.